தமிழ் சினிமாவோட ஹேண்ட்ஸம் ஹீரோ சிலர் தான் வந்திருக்காங்க. அந்த சிலர்ல ஒரு முக்கியமான ஆளு நடிகர் ஜெயம் ரவி. ஆனா, அந்த மனுஷனோட வாழ்க்கையில நடக்கக்கூடாத எல்லா சம்பவமும் நடந்துருச்சு. ஆனா, இப்ப தான் சமீபத்தில கோர்ட் குடுத்த தீர்ப்புக்கு அப்புறமும் கொஞ்சம் ரிலாக்ஸா சந்தோஷமா வந்திருந்தாரு. அந்த சந்தோஷம் மத்தவங்களுக்கு வந்து பொறுக்க முடியாம, ஏன் அவரோட மனைவி ஆர்த்தி ரவிக்கே பொறுக்க முடியாம, அவங்க இப்போ ஒரு தரமான சம்பவத்த ஒண்ணு பண்ணி விட்டுருக்காங்க. இதனால அந்த மனுஷனும் கண்டிப்பா மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பாரு. அத பத்தி தான் இந்த வீடியோவுல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸு, காசிப்பு, கிசுகிசு, வெளிவராத பல இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரீஸு இது எல்லாத்தையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். நடிகர் ஜெயம் ரவிய கடந்த வருஷம் மனைவி ஆர்த்தி வந்து அதாவது ஜெயம் ரவி தான் சொன்னாரு ஃபர்ஸ்ட்டு. ஜெயம் ரவி வந்து ஆர்த்திய நான் விவாகரத்து செய்ய போறதா அவர் வந்து வழக்கு தொடர்ந்த நிலையில, நீதிமன்றம் என்ன பண்ணுச்சு, ஒரு கட்டத்தில ஒரு அதிரடி உத்தரவு வந்து பிறப்பிச்சதுங்க. அதாவது வழக்கு முடியிறது வரைக்கும், இந்த வழக்கு கம்ப்ளீட்டா முடியிறது வரைக்கும், மாசம் ரூ. 3,00,000 ஜீவனாம்சமா ஆர்த்திக்கு குடுக்கணும்னு உத்தரவிட்டாங்க. ஆர்த்தி கேட்டது மாசம் ரூ. 40,00,000. ஆனா ரூ. 40,00,000 என்னால வந்து பார்த்தோன்னா வந்து குடுக்க முடியாது அப்படின்னு இவர் ஸ்ட்ராங்கா இருந்தாரு. நான் தனக்கு ரூ. 40,00,000 வேணும்னு வந்து கேட்ட ஆர்த்திக்கு, நீதிமன்றம் வச்சது மிகப்பெரிய ஆப்பு அப்படின்னு விமர்சனம்லாம் வந்துச்சு. அதோட மட்டும் இல்லாம, ஆர்த்தி அவங்க அம்மாவுடைய பேச்ச வந்து கேட்டு, ஜெயம் ரவிட்ட வந்து அவரோட பிள்ளைங்களவே வந்து பார்க்க விடாம, தடுத்து வந்து நிப்பாட்டியிருந்தாங்க. அந்த மனுஷன் மிகப்பெரிய மன உளைச்சல்ல அழுது வந்து பார்த்தோன்னா வந்து புலம்பியிருந்தாரு. ஒரு கட்டத்தில கெனிஷாவும் வந்து விட்டுட்டு போனோனே, இவர் வாழ்க்கையே என்ன நடக்கிறது? அடுத்து என்ன போறதுன்னு தெரியாம, நான் நல்லா இருக்கிறது வந்து உங்களுக்கு பிடிக்கலையா? என்ன செத்துறணுமா? பிள்ளைங்களுக்கு வந்து படிப்பு செலவு முதற்கொண்டு எல்லாமே நான் தானா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் உங்களுக்கு என்ன ஆசை? நான் சாகணுமா? இல்ல அணு அணுவா வந்து என்ன கொல்லணுமா? நான் இனிமேல் படத்திலே நடிக்க மாட்டேன். அப்படி இப்படின்னு அவர் கன்னா பின்னான்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ல வந்து பேசியிருந்தாரு. அத பார்த்துட்டு அவங்க மாமியார் ரொம்ப நக்கலா, பார்க்குறதுக்கு எனக்கே ரொம்ப பரிதாபமா இருக்கு. அவரு எந்த ஸ்ட்ரெஸ்ல இதெல்லாம் வந்து பண்ணாரோ, நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிறது மாரி ஒரு விஷயத்த வந்து பார்த்தோன்னா வந்து சொல்ல, இப்ப தீர்ப்பு கிடைச்சதுக்கு அப்புறமும் கோர்ட் என்ன சொல்லிருச்சு அப்படின்னா, ரூ. 3,00,000 வந்து குடுக்கலாம். அதே மாரி அவ மூ அவர் பிள்ளைங்களையும் போய் அவர் எப்ப வேணாலும் வந்து பார்க்கலாம். யாரும் எதுவும் வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு விஷயத்த வந்து போட்டோனே, இதுல ஆர்த்தி தரப்பு செம கடுப்பாயிருக்காங்க. கடுப்பானதோட மட்டும் வந்து இல்லாம, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்ப Instagramல ஒரு ஸ்டோரி ஒண்ணு போட்டிருக்காங்க. அதுல அவங்க தெளிவா போட்டிருக்காங்க. எவளாச்சும் அதாவது அந்த எவளாச்சும் உன்ன ஹீல் பண்றேன்னு வந்தா, ஹீல்ஸ்லயே அடிச்சு தொரத்திரு அப்படின்னு தான். அதாவது செருப்பால அடிச்சு வந்து தொரத்திரு. வர்றவ சக்காளத்தியா தான் வந்திருப்பாங்கிற பாணியில அவங்க போட்டிருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்க யார சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, கெனிஷாவ. ஏன்னா, கெனிஷா வந்து பார்த்தேன்னா, இவருக்கு ஹீலிங் தெரப்பி வந்து குடுக்குறதுக்கு தான் வந்தாங்க அப்படின்னு தான் வந்து உள்ளுக்குள்ள அறிமுகமானாங்க. அதுக்கப்புறம் இவரோட புரொடக்ஷன்ல வந்து ஒரு பார்ட்னரா உள்ள வந்தாங்க. அதுக்கப்புறம் லைஃப்ல பார்ட்னரா ஒரு ஆளா வந்து உள்ளுக்குள்ள வந்து ஏகப்பட்ட வேலைகள் எல்லாம் வந்து பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க இன்னும் வந்து அதிகப்படியா சூடானாங்க. ஆர்த்தி ரவி, ஜெயம் ரவிய பார்க்கறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. ஒரு கட்டத்தில ஜெயம் ரவி, "அம்மா உன் கூட வாழ்ந்த சாவுகாசம் போதும். என்னைய ஆள விட்டுரும்மா சாமி" அப்படின்னு அந்த மனுஷன் வந்து ஒதுங்கி போனாரு. ஆனா சொல்ல மறந்த கதையில வந்து வர்றது மாரி, ஒருத்தன் வீட்டோட மாப்பிள்ளையா போனா கண்டிப்பா அவனுக்கு வந்து மரியாதை இருக்காது. அது ஜெயம் ரவி விஷயத்தில உறுதியாயிருக்கு. ஜெயம் ரவிக்கும் அவரோட மனைவிக்கும் மிகப்பெரிய பிரச்சனைக்கு காரணமா இருந்தது யாரு அப்படின்னு பார்த்தா, ஜெயம் ரவியினுடைய மாமியாரும் நடிகை குஷ்புன்னு வந்து சொல்லப்படுது. ஏன்னா ஜெயம் ரவி மாமியாரும் குஷ்புவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ப இருந்தே வந்து நல்ல பழக்கம். அவங்க மாமியார் சுஜாதாவும் நடிகையா வந்து இருந்ததுனால, இண்டஸ்ட்ரியில யார் யாரு எப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து நல்லா தெரியும். குஷ்பு ரவிய பத்தி சில விஷயங்கள் தப்பு தப்பா வந்து சொன்னதோட மட்டும் இல்லாம, ஷூட்டிங் ஸ்பாட்லயே ஜெயம் ரவிக்கு ஸ்பையெல்லாம் வந்து வச்சு சில வேலைகள்லாம் வந்து நடந்திருக்கு. அவங்க பத்திரிக்கையாளர் சந்திப்புல கூட அவருக்கு இப்போ வரைக்கும் ஒரு அக்கவுண்டே இல்ல. எல்லாம் ஜாயிண்ட் அக்கவுண்டா தான் இருக்குன்னு புலம்புறாருன்னு கேட்டதுக்கு, கல்யாணம் ஆனா எல்லாம் ஜாயிண்ட்டா தான் இருக்கும். அதுல என்ன வந்து பிரச்சனை? அ போங்க போய் வேலைய பாருங்க அப்படின்னு ரொம்ப காட்டமா வந்து பேசியிருந்தாங்க. இப்ப ஜெயம் ரவிய பத்தி அவங்க வந்து போட்டது, அதாவது மனைவி செருப்பால வந்து அடிங்கன்னு வந்து சொன்னது, கெனிஷா வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப பணம் கிடைக்கல அப்படிங்கிற காண்டுல, கடுப்புல, வயித்தெரிச்சல்ல இனிமேல் வந்து வார்த்தைகள் எல்லாமே அவங்கள்ட்ட இருந்து அநாகரிகமா தான் வந்து வரும். இது நாங்க எதிர்பார்த்தது தான் அப்படிங்கிற கமெண்ட்ஸும் வர ஆரம்பிச்சிருக்கு. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய ஃபீட்பேக்க மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.